Taste the Daily. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. வணக்கம் மேம். வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரிஷபராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ இவங்க ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லை யார்கிட்டையாவது ஒரு பிஸ்னஸ்க்காக பொருள் உதவி, நிதி உதவி கேட்டிருக்காங்க பர்சனலாக அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸ் கிடைக்கும். இவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் மேற்கொண்டாலும் அதில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டான ஒருத்தவங்களுடைய ஒரு கைடன்ஸும் ஒரு அட்வைஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்னால அவங்க சரியான பாதையை நோக்கி நகர்றதுக்கான ஒரு தீர்வுகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக இருந்த இறுக்கம், போராட்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் முடிவுக்கு சீக்கிரம் வர்றதுக்கும் இவங்களும் தான தர்மங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளணும், தன்னை நம்பி வரவங்களுக்கு முடிஞ்ச அளவிலான உதவிகள் செய்யணும் அப்படின்றதும் இவங்களுக்கான ஒரு பொது பலனாக இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முருகர் என்ன சொல்ல வர்றார்? ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். அப்படி சோதனை வந்தாலும் முருகர் என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது. கொஞ்சம் அவங்க யோசிச்சாங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையிலையும் எப்படி நம்ம மீண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இனிமேலும் அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் ஏற்பட்டதுன்னா அப்போ பயப்படாமல் மேற்கொண்டு அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யணும். என் கூட முருகர் இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியத்தோட அவங்க மேற்கொண்டு பழைய பிரச்சனைகள்லேருந்து கூட மீண்டு வர்றதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஸோ இதை அவங்களுக்கு ஒரு மன கிளர்ச்சியோடு செய்யணும். பரிபூர்ணமாக அந்த ஒரு ஹீலிங் எனர்ஜியோடு செய்யணும்னா பழமுதிர்ச்சோலை முருகரை அதை அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகரை அவங்க ஃபேமிலியோடையோ இல்லை வீட்டில் இருந்தபடியோ தரிசனம் வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பாக இவங்களோட லைஃப் ஒரு ப்ளசன்டபிளான ஒரு லைஃபாக மாறும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு? ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முருகரை பழனிக்கு போயிட்டு ஆண்டி கோலத்தில் அவங்க வழிபடணும். ஏன்னா பழனினாலே உற்ற கோலம் ஆண்டி கோலம் தான். அந்த ஆண்டி கோலத்தில் வழிபடணும். சில பேர் ஆண்டி கோலமா அப்படின்னு தவிர்த்துருவாங்க. பட் அந்த கோலம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம உடல்ல இருக்கிற, மனதில் இருக்கிற அந்த நஞ்சுக்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த அலங்காரம் அந்த ஆண்டிக்கோல அலங்காரம். ஸோ முருகர் இவங்களுக்கு, நான் ஆண்டி கோலத்தில் நின்னாலும் உங்களுக்கு என்னை நம்பி வரவங்களுக்கு ராஜா வாழ்க்கையை கொடுப்பேன், அதனால என்ன அந்த கோலத்தில் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்றது. ஸோ பழனிக்கு அவங்கள முருகர் அழைப்பு விடுக்கிறாரு. ஸோ இந்த மாதம் முடிஞ்சால் பழனி முருகரை தரிசனம் பண்ணியும், முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பழனி முருகரை நினச்சி, பழனி மலையை நினச்சி கூட வழிபடும் போது அவங்க உடலில் இருக்கிற எல்லா விதமான அந்த நச்சுத்தன்மை மனதில் இருக்கக்கூடியதும் வெளியேறிடும். வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அப் உருவாகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு? ஸோ ரிஷப ராசி மிருகசீரிஷம் இவங்களுக்கான மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று, அடுத்தடுத்து பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ரிமூவ் பண்ணால் அடுத்து இன்னொன்று நிற்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிளாக் அது வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய போகக்கூடிய பாதையில். ஸோ அதெல்லாம் சரி பண்ண முருகா, நான் உன்னை வேண்டுறேன், உனக்கான விஷயங்களை செய்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை சிக்கல் மட்டும் வந்த வண்ணமே இருக்கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நான் அதெல்லாம் கிளியர் பண்ண ரெடி, ஆனால் நீ என் வழியில் நடக்க தயாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது முருகரோட வழியில் நடக்க ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க தவறி இருக்காங்க. அது என்னன்றத கொஞ்சம் உட்கார்ந்து தியான நிலையில் முருகரை நினச்சா கண்டிப்பாக அது அவங்களுக்கு புலப்படும். அப்படி தவறின விஷயத்தை இனி ஃபாலோ பண்ணால் இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், இடையூறுகள் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் தவிடுபொடி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முருகர் மெசேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் சிக்கல் சிங்கார வேலரை இவங்க தரிசனம் பண்ணணும், வழிபாடு செய்யணும். இது அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது.